அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சான்றோர் கூற்றுகளுடைய தொடரில் உங்களை சந்திப்பதில் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் அஸ்ஸலஃபுஸ் ஸாலிஹீனுடைய நல்ல பாதையில் பயணிப்பதற்கு அருள் புரிவானாக. ஆமீன். அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், அஜிப்து லிமன் லம் யத்லுபில் இல்ம கைஃப ததுஊஹு நஃப்ஸுஹு இலா மக்ருமத்தின். நான் ஆச்சரியப்படுகிறேன் அந்த ஒரு மனிதனை பற்றி. யார் அவன்? அவன் கல்வியை தேடவில்லை, மார்க்க கல்வியை கற்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் அவனுடைய ஆன்மாவோ அவனை தூண்டுகிறது கண்ணியத்தை பெற வேண்டும் என்று, சங்கையை, மதிப்பை, மரியாதையை அடைய வேண்டும் என்று. அல்லாஹ்வின் அடியார்களே, சிந்திக்க வேண்டிய ஒரு அழகிய செய்தியை இங்கே இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லா நமக்கு தருகிறார்கள். அதாவது, அல்லாஹ்விடத்திலும் அதுபோன்று தான் வாழக்கூடிய சமுதாயத்திடத்திலும் ஒரு மனிதனுக்கு கண்ணியம் வேண்டுமென்றால், மதிப்பு வேண்டுமென்றால், அந்த உண்மையான மதிப்பு செல்வத்தை கொண்டு அல்ல, வம்ச பரம்பரைகளை கொண்டு அல்ல, இன்னும் இந்த உலகத்தில் மனிதர்கள் எதையெல்லாம் புகழுக்கும் மதிப்பிற்கும் கௌரவத்திற்கும் காரணமாக நினைக்கிறார்களோ அதன் மூலமாக அல்ல. அவையெல்லாம் ஒரு தற்காலிகமான ஒரு காரணங்கள் தான். உண்மையான காரணம், மதிப்பு, மரியாதை, கண்ணியத்தை பெறுவதற்கு உண்மையான காரணம் என்னவென்றால் அது கல்விதான். ஒருவன் எந்த அளவு கல்வியை கற்றுக்கொள்கிறானோ, மேலும் அந்த கல்வியை கொண்டு தானும் நற்பலனை பெற்று பிற மக்களுக்கும் அந்த கல்வியை கொண்டு நற்பலனை வழங்குகிறானோ, அந்த மனிதன்தான் அல்லாஹ்விடத்திலும் உயர்விற்கு, கண்ணியத்திற்கு தகுதியானவன். மக்களும் அந்த அறிஞரைத்தான் மனப்பூர்வமாக கண்ணியப்படுத்துவார்கள், மனப்பூர்வமாக அவருக்கு மரியாதை கொடுப்பதில் அவர்கள் மகிழ்வார்கள். மன்னர்கள் தங்களுடைய படை பலத்தை வைத்தும் தங்களுடைய அந்த ஆட்சி அதிகாரத்தை வைத்தும் மதிப்பை வாங்குவார்கள். செல்வந்தர்கள் தங்களது செல்வத்தை கொண்டு மதிப்பை வாங்குவார்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஏதாவது ஒன்றை கொண்டு மக்களை கட்டாயப்படுத்தி மதிப்பு, மரியாதையை வாங்குவார்கள். ஆனால் அதே நேரத்தில் ஒரு கல்விமானுக்கு, ஒரு அறிஞருக்கு அல்லாஹு தஆலா சமுதாயத்திலே கொடுக்கக்கூடிய கண்ணியம், மதிப்பு, மரியாதை என்பது மனிதர்கள், அந்த சமூக மக்கள் மனப்பூர்வமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த அறிஞரை நேசித்து அவருக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பாக இருக்கிறது. ஆகவேதான் உண்மையான கண்ணியம், உண்மையான அந்த மதிப்பு என்பது ஒரு அறிஞருக்கு கிடைக்கக்கூடிய, ஒரு கல்விமானுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு, மரியாதை தான். மற்ற அனைத்தும் ஒரு தற்காலிகமானது. அறிஞர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ஆட்சியாளர்களுக்கு ஆட்சி இருக்கும்போது மதிப்பு, செல்வந்தர்களுக்கு செல்வம் இருக்கிற வரை மதிப்பு. ஆனால் ஒருவன் கல்வியை கற்றுக்கொள்வானே ஆனால் அந்த கல்வி அவனுக்கு நிரந்தரமானது. அவனுடைய மரணம் வரை அந்த கல்வி அவனோடு பயணிக்கக்கூடியது. ஆகவே அவனுக்கு அந்த கண்ணியம் கண்டிப்பாக கிடைக்கும். மரணத்திற்கு பிறகோ மறுமை வாழ்க்கையில் அல்லாஹ்விடத்திலே நபிமார்களுக்கு அடுத்ததாக கண்ணியத்தை பெறக்கூடியவர்கள் அந்த நபிமார்கள் கொண்டு வந்த கல்வியை கற்றுக்கொண்டவர்கள், அந்த நபிமார்களுடைய பாதையில் பயணித்து அந்த கல்வியை பிற மக்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள். இந்த இடத்தில் ஒரு அழகான சம்பவத்தை நாம் நினைவு கூறலாம். மக்காவிலே ஒரு சிறுவர், சில சிறுவர்களை நீங்கள் பார்த்து இருக்கலாம், தலை ரொம்ப பெருசாக இருக்கும், உடல் சிறியதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறுவர், பிள்ளைகள் எல்லாம் அவரை கேலி செய்வார்கள், பரிகாசம் செய்வார்கள். அதனால் அவருக்கு மன வருத்தம் அதிகமாக ஏற்படும். தனது தாயிடத்திலே முறையிடுவார்கள். அப்போது அந்த தாய் சொன்னார், என் அன்பு மகனே, இந்த நிலையிலிருந்து நீ விடுபட்டு மக்கள் உன்னை பார்த்தாலே உன்னை மதிக்க வேண்டும், மரியாதை செய்ய வேண்டும், உனக்கு ஒரு கம்பீரம் வேண்டும்,
உன் மீது மக்களுக்கு ஒரு அன்பும் அச்சமும் கலந்த அந்த ஒரு மரியாதை இருக்க வேண்டும் என்று நீ விரும்பினால் நீ அல்லாஹ்வுடைய இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள் என்று கூறினார். தனது தாயின் இந்த உபதேசத்தை கேட்டதற்கு பிறகு அந்த சிறுவர் மார்க்க கல்வியை தேடினார். அக்காலத்தினுடைய மிகப்பெரிய அறிஞராக ஆனார். அந்த காலத்தில் மக்கா பகுதிகளுடைய அந்த நீதித்துறைக்கு அவர்தான் முதல் நீதிபதியாக, மிகப்பெரிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்படுகிறார். யாரெல்லாம் இவரை தலை பெருத்தவர் என்று கேலி பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களெல்லாம் இவரை மதிக்கக்கூடியவர்களாக, அவர்களெல்லாம் இவரை பார்த்து மரியாதை செய்யக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். அந்த காலத்தில் வாழ்ந்த அறிஞர்களிலேயே மக்கள் பார்த்து பயந்து மரியாதை செய்யக்கூடிய அளவுக்குண்டான கம்பீரத்தை, கண்ணியத்தை அல்லாஹு தஆலா நீதிபதியாகிய மார்க்க அறிஞராகிய இந்த அறிஞருக்கு கொடுத்தான் என்பதாக வரலாற்றிலே பதியப்பட்டுள்ளது. ஆம் சகோதரர்களே, நம்முடைய சான்றோர் அந்த ஸலஃபு ஸாலிஹீன் அவர்கள் சமுதாயத்திடத்திலே இந்த கல்வியை கொண்டுதான் கண்ணியம் பெற்றார்கள். ஒரு முறை ஒரு மன்னர் திடீரென்ற ஒரு சப்தத்தால் அவர் வெளியே வந்து பார்க்கிறார். என்ன நடந்துவிட்டது? எதிரிப்படை நாட்டுக்குள் நுழைந்து விட்டதா என்று. அப்போது பார்த்தால் அறிஞர் ஒருவர் நடந்து செல்கிறார். அவரை சுற்றி அவருடைய மாணவர்கள் பெரும் எண்ணிக்கையிலே செல்கிறார். அந்த அறிஞர் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார். அதற்கு அவரை சுற்றி இருந்த மாணவர்களின் கூட்டம் யர்ஹமுக்கல்லாஹ் என்று கூறிய அந்த துஆவின் சொல் அந்த மன்னரின் கோட்டையையே அதிர வைத்து விட்டது. அதை பார்த்துவிட்டு அந்த மன்னர் சொன்னார், இதுதான் உண்மையான கண்ணியம். நாங்களோ படை பலத்தை கொண்டு எங்களுக்கு கூட்டத்தை சேர்க்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த அறிஞருக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த கூட்டம்தான் உண்மையான கூட்டம் என்பதாக அந்த மன்னர் கூறியதை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். ஆகவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி என்னவென்றால், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். கல்வியின் மூலமாக, இந்த மார்க்க அறிவின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த சங்கை, அந்த மரியாதை, அந்த கண்ணியம்தான் இம்மை மறுமையிலும் நிரந்தரமானது, அழகானது. அத்தகைய கண்ணியத்தை நாம் தேடுவோமாக. கல்வியின் மூலமாக இந்த கல்வியை மதிப்போமாக. இந்த கல்விக்காக நமது நேரங்களை செலவு செய்வோமாக. நமது பிள்ளைகளுக்கு இந்த கல்வியின் மீது மதிப்பை வளர்ப்போமாக. இந்த கல்வியை அவர்களுக்கு போதிப்போமாக. இந்த கல்வியை நல்ல முறையிலே முழு இஹ்லாஸோடு கற்று அதை கொண்டு பிறருக்கும் பலன் தரக்கூடிய நல்ல ஆலிம்களில், தனது கல்வியை கொண்டு தானும் பலன் பெறக்கூடிய நல்ல ஆலிம்களில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். பாரக்கல்லாஹு லீ வலக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.